ஒரு இடத்துல தொலைகிறதுக்காக காத்திருக்கேன். தொலைஞ்சு போறதுக்கு? ஆமா, எங்கேயே தொலைஞ்சு போன்னு வீட்டுல சொல்லுவாங்களா அந்த மாதிரி? தொலைகிறதுக்காக காத்திருக்கேன். காத்திருக்கோம்னா அது ஒரு வகுப்பறை. அரசின் அனுமதியோடு குடும்பத்தின் அனுமதியோடு தொலைகிறது. ஓஹோ. ஒரு அரை மணி நேரத்துல இந்த ஊரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆணை தருவாங்க. சரி. அது என்னன்னா தேர்தல் பணி. இப்போ தேர்தல் ஒன்றும் பக்கத்துல வர்ற மாதிரி இல்லையே, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு தேர்தல் பணின்னு வைங்களேன். சரி. அப்போ அந்த ஊர் வந்து வள்ளியூர். கடைசி நாள் வகுப்புல வந்து நம்மளை பிரிச்சு விட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமா. இப்போ அந்த தொலைகிற ஊர்னா ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சு போகக்கூடிய அளவுக்கு இருந்தா தானே அது தொலைகிற ஊரா இருக்கணும். கண்டிப்பா. இப்போ சிலவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா. ஆமா, இதுக்கு தான் நீ நேத்து மாதிரி ஆபீஸ்க்கே போயிடலாமே. வீட்டுக்கு பக்கத்துலயே தான் ஆபீஸுமா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான்னா, அலுவலகம் மாடியில இருக்கு, நான் கீழே உள்ள ரூம்ல தங்கி இருக்கேம்மா. ஆமா, அலுவலகத்துக்கு உள்ளே தங்கி இருக்கவன் இருப்பான். இந்த பிரபஞ்ச தத்துவத்துல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, தத்துவவாதிகள், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி அந்த தாளை தந்த உடனே அந்த ஊரு நான் இதுக்கு மேல கேள்வியே படல. அந்த கட்டடத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பயணிச்சாதான் போகக்கூடிய ஊர். ஒரு 4-5 பேர்கிட்டயா விசாரிக்காம அது என்ன தொலைதல்? நானும் விசாரிச்சுட்டேன். எப்படின்னா, மன்னார்புரம் விளக்குக்கு போங்க, அங்க 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடு பிரியதுல இருந்து நீங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா ஒரு பொத்தையில இருந்து அப்பப்போ ஒரு டிராக்டர் வரும். இல்லைன்னா 3:45 ஒரு டவுன் பஸ் வரும். அப்படியும் இல்லைன்னா அதுல இருந்து ஒரு பொட்டக்குளம் இருக்கும். அந்த பொட்டக்குளத்தை தாண்டினீங்கன்னா அந்த ஊரு. பொட்டக்குளம் தண்ணி இல்லாத குளம், நடந்தே போயிருன்னு அர்த்தம். ஆமா, அப்படி சொல்றாங்க. அப்போ நான் வந்து இந்த மன்னார்புரம் விளக்குக்கு போயிட்டேன். சரி. வெயில், நான் மே மாசம் கொளுத்துற வெயில். நான் நின்றுகிட்டு இருக்கும் போகும்போது ஒரு மர நிழலும் இல்லை அதுல. சரி. வெயில் அடிக்கிறதுல எனக்கு ஒரு மழையின் பாடல் ஞாபகம் வருது. அடிக்கிற வெயில்ல? ஆமா. என்னன்னா, அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. வழக்கமா பேப்பர் வச்சிருப்பேர்லையா? மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திருப்பி தர வேண்டாம். நடுச்சாலையிலே நனைவதற்கு சம்மதமும் வேண்டாம். அந்த வீல்ல அந்த பாடல் எப்படி எனக்கு நினைவு வருதுன்னா, என்றோ பெய்ய போகும் மழையை உறிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த வெயில். ஓஹோ. நம்மிடமிருந்தும் 4-5 சொட்டு மழையை உறிஞ்சால்தான் என்ன அப்படின்னு வேர்வையை விட தயாராயிட்டீங்க. ஆமா. நான் ஒரு கேரி பை இருக்குல்ல, சின்ன பிளாஸ்டிக் பையில ஒரு உள்ளாடை ஒரு துண்டு வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வேகமா பெரிய பைக்ல பின்னால ஒரு பெட்டி, ஒரு போர்வை, ஒரு தலையணை எல்லாம் வச்சுட்டு அங்க இருந்து விரைவா வந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு மனசுக்குள்ள உள்ளுணர்வு தோணுது, நம்மள மாதிரி கோஷ்டிதான் போல அப்படின்னுட்டு. அந்த ஆள மறைக்கேன். வேகமா அவரு தேர்தல் பண்ணி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. நமக்கு மனசுல வருது, நம்ம என்ன ஆடுமைக்கு ஐயா போறோம், நின்று சொல்லிட்டு போலாம்ல ஐயா அப்படின்னு. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்கும் போதுதான் நமக்குன்னு ஒரு ஆணை தருவாங்கல்ல. ஆமா. அதுல போட்டோ எல்லாம் இருக்கும். இந்த கடந்து போன நபர் அதுல இருக்காரு. அதுல பாக்கேன், அதே ஒத்த சாயல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ரெஜினா இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சரா இருக்காங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ஏமா நான் மன்னார்புரம் விளக்குல நின்ன மாதிரி தாங்கள் எங்க இருந்து தத்தளிச்சு நிக்கலோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த டீச்சரு எப்படி வந்துட்டு போனாங்கன்னா, தேர்தல் அன்னைக்கு காலையில சாயங்காலமே வரணும், ராத்திரியே வந்துட்டாங்க. ஷ்வைங்கின்னு ஒரு காரு, அதே மாதிரி போகும்போது ஷ்வைங்கின்னு ஒரு காரு. நம்ம வந்து நினைக்கும் அங்க இருந்து இப்படி வருவாங்களோ, நம்மள மாதிரி இப்படி படுவாங்களான்னு. சரி இருக்கட்டும். அந்த பள்ளிக்கூடம், அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து நம்ம நாடு. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல அவ்வளவு சீக்கிரம் என்ன பெரிய நடந்து வந்து சைக்கிள்ல வந்து நடத்துனீங்கன்னா அது முறையா? கேளுங்க, ஹெலிகாப்டர்லயே வந்து நடத்தணும். இல்ல அந்த அம்மா இப்ப தனிப்பட்ட முறையில கார்லயே வந்து கார்லயே போயிட்டு நம்ம எப்படி தத்தளிக்கிறத நினைக்கும்ல, அது ஆமா ஆமா நம்ம நினைப்புக்கு எதிர்மாறாதானே எல்லாம் செலவு நடக்கும். அதே மாதிரி இன்னொன்னு கேசவன் சார்,
இந்த பொதுவாக அந்த தேர்தல் பண்ணி நானும் தான் பார்த்துருக்கேன்ல. எந்த ஊருனே நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம காதுகள்லேயே நுழையாத அந்த ஊர் பெயரை தான் நமக்கு கொடுப்பாங்க தெரியுமா? அதுதான் நினைவில் நிற்கும். அந்த ஊருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் தான் என்ன நினைவில் நிற்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வேற ஒன்றும் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தை போய் சேர்ந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே அந்த பெட்டி வண்டி நிற்கு. எந்த பெட்டி வண்டி? கடந்து போச்சுல தேர்தல் பண்ணி அந்த அவர் நிற்கிறாரு. போய் சொல்றேன், ஐயா நின்று பதில சொல்லிட்டு போனேன் நான், நீங்க அதுக்கு நிற்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாப்புல. அந்த ஆளை இவரை இறக்க பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது, சரி வாங்கய்யா பெட்டியை இறக்கும் அப்படின்னேன். அதுக்குள்ள பெட்டிலாம் வந்துட்டா அப்படின்னாரு. உங்க பெட்டியே இறக்குவோம்யா அப்படின்னேன். அவர்கிட்ட கேட்கேன், நானும் கொண்டு வந்திருக்கேன் ஒரு துண்டு, ஒரு உள்ளாடை இல்லைன்னா வச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய பெட்டி, இதுக்கு ஒரு தலையான, அதுக்கு ஒரு பார்வை, அதுக்கு ஒரு கயிறு, இதெல்லாம் எனக்கு பெரிய ஓவரா தெரியல. ஐயா பெட்டியை திறந்து பார்க்கலாமா, எப்படி சொத்து பத்திரம் வச்சிருக்க மாட்டேரு, அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கணும்னு பார்த்தா நல்ல வேலை பொண்டாட்டியை கூட்டு வரல. 2 சட்டை, 2 சாரம், அதுக்கு 2 உள்ளாடை பனியன்கள், அதுக்கு பிறகு ஒரு என்னது விரிச்சு படுக்கிறதுக்கு இன்னொன்று, மூடி படுக்கிறதுக்கு ஒன்று, இல்லாம கொண்டு வந்திருக்காப்ல. இருக்கட்டும், இதை விட ஒரு கலை என்னன்னா, அந்த பள்ளிக்கூடம் ஒரு பழமையான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தின் ஒரு வகுப்பறையில இருந்து நம்ம வந்து அந்த ஜன்னலை திறக்க முடியாம திறந்து நான் பார்க்கேன். அது பக்கத்துல ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு கூட முத்தம் தெரியுது. அந்த பாட்டியம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காட்சிகள் வந்து இந்த மாதிரி தொலைதூரம் ஏதாவது ஒரு ஊர்களில் தானே கிடைக்கும். ஆமா. அடுத்த நாள் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும். வர்ற எல்லாருமே பேர்கள், பாட்டியம்மாக்கள் பேர், அன்னலட்சுமி, அன்னசுந்தரி, அன்னராணி, அன்னபாக்கியம், இப்படினே வருது. இதை தமிழ் பட இயக்குநர்கள் யாரும் இந்த ஊரை வந்து பார்க்கலையா? பாட்டியம்மாக்கள் பெருத்த ஊரா இருக்க, அதுவும் அண்ணன் 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 தான் வருது. அதுக்கு பிறகு அதுல ஒரு பாட்டியம்மா இன்னும் நினைவில் இருக்காங்க. என்னன்னா, ஒரு கம்பு ஒண்ணுக்கிட்டு தள்ளாடாம வந்து எல்லாம் டோக்கன் கொடுத்தாச்சு, மையம் வச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அந்த மறைப்புல போய் நின்றுக்கிட்டு அவிய சொல்லி விட்ட சின்ன இல்லையே இதுல அப்படின்னு சொல்லி கத்துது. வெளியே இருந்து சொல்லி விட்டானே அந்த சின்ன இல்ல, அவிய என்ன அவரு வீட்டுக்காரரு. ஆமா. அதுக்கு பிறகுதான் அது பஞ்சாயத்து அது தீர்மா. அதுக்கு பிறகு கேட்க போகும்போது, எம்மா தமிழ்நாட்டின் பிரபலமான சின்னமா இருந்தாலும் கூட்டணி கட்சி நிற்குமான்னு சொன்னா அதுக்கு புரியல. ஓஹோ, இல்ல அவிய இதுக்குத்தான் போடணும், வேற எதுக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாவேன்னு சொல்லி அந்த பதைப்பு வந்து அப்பவும் ஒரு பாச பிணைப்புல அப்படி கிடுகிடு அடுங்கிற மாதிரி இப்படி நிற்கு. நான் பக்கத்துல நிக்கேன். கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு அடங்கி நடக்கிறம்மா. ஆமா. நிற்கும் போது, இல்ல அவிய இதுக்குத்தானே போட சொன்னாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடல் வரி இருந்திருமா, உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. அந்த மனுஷி மேல ஆசைப்பட்டு எவ்வளவு பிரியமா அவர் சொன்னதுக்கு போட்டு போயிடணுமேங்கிற ஒரு இது அந்த ஆளோட வழித்தடத்தையே பின்பற்ற மாதிரி. அது எனக்கு ஒரு காட்சி. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தானே தீரணும். ஆமா. அதுல ஒரு வாழ்க்கை தரிசனம் என்ன தெரியுமா, 15 நிமிஷமா பிடிவாதமா அவிய சொன்னாவளேன்னு சொல்ற அந்த சின்னம் இல்லைன்னா அதோட கூட்டணி கட்சி சின்னத்துக்கு போட்டு போகணுங்கிறதும் நம்ம சொல்லியாச்சா. இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அது போட்டுட்டு போயிட்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதை யோசிக்கணும். அதை போட்டுட்டு தள்ளாடி போகும்போதுதான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அந்த கூட்டணி கட்சிக்கு போட்டாங்களா, இல்லட்டா அதுக்கு நேர் எதிர்மாறான கட்சிக்கு போட்டாங்களா. இதையும் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, நீங்க பார்க்கவே கூடாது. ஆனா வாழ்க்கையில அது எதுக்கு ஒப்பானதுன்னா, ஏதோ ஒன்றா வாழ்ந்துட்டு போகணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்றா வாழ்ந்து கடந்து போறோம் பத்தியெல்லாம். நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிற வாழ்க்கை ஒண்ணு போல இருக்கும். அந்த பாட்டியம்மா அப்படி கிடுகிடுன்னு நடந்து போகும்போது நம்ம நினைக்கும், பாதவத்தி நீ அதுக்கு நேர் எதிராக போட்டு தொலைச்சிட்டியே. நீங்க அதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேசவன் சார், அந்த நடக்கவே முடியாம படுக்கையா இருக்கிற பாட்டியை வந்து தூக்கி கொண்டதெல்லாம் ஓட்டு போட வச்சு கொண்டு போயிடுவான். அந்த பாட்டிக்கு வந்து எந்த சின்னத்துல போடணும், எந்த அரசியல் கட்சி உகந்தது, எது இந்த மண்ணுக்கு சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனா அவர்களும் வாக்காளர்கள்ங்கிற அடிப்படையில் அரசு நமக்கு தர்ற ஒரு பெரிய ஒரு தேர்தல் பணியில ஒண்ணு நடந்தது. என்னன்னா, சரி நான் அவ்வளவு பெரிய இதுல இருந்து போய் ஒரு 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு முதல் இதா வந்து பெட்டி தூக்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்க அங்கிருந்து வரப்போகும்போது திரும்ப நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துதான் என் ஊருக்கு போனோம். வரும்போது பஸ் இருந்தா அழகா. ஆமா, பஸ் தான் இருக்காது. வீட்லயே குடும்பத்துல இருந்துட்டு போயிடலாமே. பஸ் தான் இருக்காது தானே அழகு. என்னைக்கு பிறகு அரசின் அனுமதியோட குடும்பத்தின் அனுமதியோட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு துண்டை விரிச்சு படுத்து கிடக்குறதுல உள்ள இன்பம் இருக்கும். நீங்க
சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த தேர்தல் பணி வந்து கொடுத்தாலே அதுக்கு நான் போகமாட்டேன்னு அடம் பிடிக்கிற அந்த அரசு பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த காணொலியெல்லாம் பார்த்தாங்கன்னா மனசு ரொம்ப சங்கடப்படுவாங்க கேசவன் சார். ஆமா, நீங்க எதையாவது சொல்லிட்டு போயிருதிய. ஆனாலும் அவிய சொல்லிட்டாகல. இன்னொன்னு அந்த தாத்தா இன்னும் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அவங்க சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துருப்பாங்க. அந்த கட்சி கூட இன்னைக்கு வந்து அதே கட்சி இருக்கா இல்லதான் அது தாய் கழகத்தோட இணைஞ்சிட்டான்னு கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மனிதர்கள் இந்த மூத்த பெண்மணிகள்கிட்ட வந்து அந்த பதிபக்தின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த கணவன் மீதான அந்த பிரியம், அது வந்து ஒரு கணவன் சார்ந்த அந்த கட்சிக்கு கூட வாக்களிக்கணும், அதுவும் அந்த கணவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதைங்கிற அடிப்படையில் செய்யறாங்க. அதுவும் போக நீங்க சொன்ன அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அனுபவிக்கக்கூடியது. தேர்தல் காலத்துல இப்போ பணி அது அரசு, தனியார், பொதுத்துறை யாரா இருந்தா அன்றாடங்களின் அன்றாட அலுப்பூட்டும் ஒரே மாதிரியான திரும்ப செயல்களில் இருந்து இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம அடுத்த நாள் போகக்கூடிய, அடுத்த நாள் நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய, அடுத்த நாள் நம்ம பார்க்கக்கூடிய யாரோ அப்படிங்கிற விஷயத்த என்னைக்காவது ஒரு திருப்பு பிரபஞ்சம் தரும். அதுலயும் நான் போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேங்கும் போது உண்மைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, அந்த 3 வேளை சாப்பாடு அவங்களோட சாப்பிட்டுருப்போம், தண்ணீரை பகிர்ந்திருப்போம், அந்த இரவு தூக்கத்தை. இன்னும் அந்த காட்சி மறக்கா, அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச பழமைக்கு பிறகு அந்த ஒரு வீட்டை ஒரு பெண்மணி கட்டி இருக்கலாம். அந்த ஜன்னலை வந்து அந்த பள்ளிக்கூடம் இருக்கும்போது அந்த வீடே இருக்காது, ஜன்னல் இருந்திருக்காது. நம்ம அதை திறக்கும் போது ஒரு பெண்மணி அதுல ஒரு சின்ன ஒரு மரப்பலகையில உட்கார்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்சி மறக்க மாட்டுக்கு. அந்த பேருந்து நிலையத்துல ஒரு துண்டை விரிச்சு படுத்து கிடக்கும் போது அந்த பேருந்து நிலையங்கள்லயே வந்து நாளைக்கு கல்யாணம் முடிக்கிறவங்க கூட இருக்கலாம், நாளைக்கு ஒரு துக்க நிகழ்வுக்கு போறவங்க இருக்கலாம், வீட்டுல இருந்து கோபப்பட்டு கொண்ட ஒரு முதியவர் இருக்கலாம். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத மனிதர்களால் நிரம்பி வெளியும் இந்த மாதிரியான இடங்களுக்கு உள்ள வாய்ப்பா இந்த மாதிரி ஒரு தேர்தல் பணி அது எங்கேயாவது போகும்போது தானே கிடைக்கும். நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஒரு நல்ல வாய்ப்பு தெரியுமா நகரத்து மனிதர்களுக்கு. அப்பவாது போய் கிராமத்தை பார்த்துட்டு வா, கிராமத்துல ஒரு அழகியல் இருக்கு, அங்கு ஒரு கலை இருக்கு, அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க. அந்த அடித்தட்டு மக்களின் துன்பங்களை கூட நீ வந்து அந்த ஒரு நாள் இரவில் தங்கி அங்க இருக்கக்கூடிய அசௌகரியங்களை நீ கவனிச்சுட்டு வா அப்படிங்கிறத சொல்லக்கூடியதே ஒரு பெரிய விஷயம். தேர்தலானே இது வந்து இந்த மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல தான் நமக்கு ஒரு மழை மட்டும் மழை அல்ல, வெயிலும் மழையின் அந்த எதிர்மறை வடிவம் தானே இங்க இருந்து உறிஞ்சி தான் வந்து இன்னொரு நாள் மழையா பெய்யுது. இந்த மாதிரியான ஒரு சின்ன கருத்தியல்களோ, மழைக்குள்ளும் வெயில் இருக்கிறது, ஆமா வெயிலுக்குள்ளும் மழை இருக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு அடுத்த தேர்தல் பணிக்கு நம்ம வந்து போக மாட்டோம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போக கூடாது கேசவன் சார். இது வரைக்கும் போனது இல்ல, பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு வராது. ஆனாலும் இது போன்ற இந்த தேர்தல் கால அந்த தேர்தல் பணி அனுபவங்கள் வந்து நம்மை போன்ற அரசு பணியாளர்களுக்கு, அரசு அலுவலர்களுக்கு வந்து இருக்கும். என்னைக்காவது நான் நாளைக்கு போய் நிற்க முடியுமா, அந்த ரோடு அந்த சாலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மத்தியான வெயில்ல காரண காரியம் இல்லாம நிக்கிறதுக்கு எந்த லாட்சிக்காவது இடம் தருமா? நான் யாரு கேட்டாலும் 10 பேர் கேட்டுருவான், யாருமா என்ன எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க யாருமா. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல, சர்வாலுக்கு என்ன வேணும், சர்வால் நாளைக்கு சாப்பாடு, மத்தியான சாப்பாடு நாங்க கொண்டு வந்துருந்தோம்மா. இருந்தாலும் நாம வந்து அந்த அரசு பணியின் மாண்பு கருதி நமக்கான உணவை நாமளே நம்ம காசு கொடுத்து பெற்றுக்கொள்வோம், சாப்பிடுவோம். அந்த சந்தோஷம் வந்து அலாதியானது கேசவன் சார். இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமாவது நிறைய அரசு பணியாளர்கள் வரும் தேர்தலில் வந்து பணியாற்ற தாங்களா முன் வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மற்ற எல்லாருக்கும் வச்சிருவோம். சந்தோஷம். நீங்க இது வரைக்கும் தேர்தல் பண்ணி ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? போக மாட்டேன்னு தேர்தல் எனக்கு போடுங்க, எனக்கு நல்ல இன்டீரியரா ஒரு கிராமத்துல போடுங்க, ஆளாரம் இல்லாத கிராமம். போயிட்டு 2 நாள் ஒரு மலை கிராமத்துல மட்டுமே 18 ஓட்டு இருக்கும், அதுக்கு 5 அலுவலர்கள் போட்டிருப்பாங்க. அத மாதிரி போட்டா கூட நல்லா தான் இருக்கும் தெரியுமா. ஆமா, கழுதையில வாக்குச்சா வெட்டியை சுமந்துட்டு இதெல்லாம் இருக்கும். அவன் வந்து சாலை மார்க்கமா பயணம் பண்ணி ஒரு ஓடத்தின் மூலமாக போய் திரும்ப உண்மை இது வந்து எளிய அன்றாடங்களில் இருந்து ஒரு மனிதனை ஒரு மேன்மையுறை செய்யும். ஒரு இத்தனை சிரமங்களுக்கு இடையிலும் இத்தனை ரசனைக்கு உட்பட்டும் தான் இந்த ஜனநாயகத்தை வந்து அரசு பணியாளர்களாகிய நாம் வந்து கட்டமைக்கும் அப்படிங்கிறது தான் நியதி. ரொம்ப மகிழ்ச்சி கேசவன் சார், சந்தோஷம்.